நம் அனைவரின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் படிக்கிற விஷயங்கள், நாம் தெரிந்து வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டினியூவஸாக நம்முடைய ஒவ்வொரு நாள்லையும் அதனுடைய நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களையும் நாம் அனுபவப்படக்கூடிய காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த தொடங்குவோம். ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு எப்படி ஒரு எண்ணம் வரும்னா, நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுக்கு தெரியாது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா, அது அந்த மனிதன் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி, வேலையில் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாமே தெரியும் என்ற மனநிலைக்கு வந்துட்டோன்னு சொன்னா அன்றையே உங்களுடைய வளர்ச்சி நின்றும். ஸோ இந்த விஷயத்த நம்ம இன்னும் ஆழமாக பார்க்குறதா இருந்ததுன்னா, நம்மளுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறோம்னா, லேர்னிங்கிறது எந்த மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். லேர்னிங்கிறது எந்த மாதிரியான ப்ராசஸ்னா, கண்டினியூவஸ் லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்பாங்க. நான் எப்போ வரைக்கும் படிச்சுக்கிடணும்னா, என்னுடைய இறப்பு வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். என்னதை படிக்கணும், நான் போய் காலேஜில் போய் டிகிரி படிக்கிறதோ மாஸ்டர்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் மாட்டும் இல்லை. நான் எதில் என்னுடைய திறமையை வளர்த்துக்கிடணும், நான் அடுத்த கட்டத்துக்கு நான் நகரணும், இல்லை எனக்குள்ள ஒரு ட்ரீமாக இந்த வாழ்க்கையில் நான் செய்யணும்னு என்ன விஷயங்களெல்லாம் யோசிக்கிறனோ அதுக்கு தேவையான அறிவை, அதுக்கு தேவையான காரியங்களில் என்னுடைய செயல்பாட்டை முழுமையாக ஈடுபடுத்தணுங்கிறதுல முனைப்பாக இருக்கணும். ஸோ அப்படியாக உள்ள ஒரு லேர்னிங்கில் என்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குதுங்கிறத இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லேர்னிங்கை நம்ம 4 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸில் என்னலான்னா, நம்பர் 1 செல்ஃப் அவேர்னஸ்ஸு. அது என்னுடைய வீக்னஸை கண்டுபிடிக்கிறது. ஐ டோன்ட் நோ வாட் ஐ டோன்ட் நோ, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. 2வது எனக்கு என்ன தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். 3வது அதை நான் எப்படி செய்யணுங்கிறது தெரியும். 4வது அதில் மாஸ்டர் ஆகிறது கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் மூலமாக, ஃபோக்கஸ் மூலமாக அதை நான் ரிப்பிட்டேட்டிவாக பண்ணும்போது நான் அதில் அது என்னுடைய பிரெயினில் செகண்ட் நேச்சர்பாங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பிரெயினில் பதிஞ்சிடும். நான் எப்படி அனிச்சை செயலாக ஒரு வண்டி ஓட்டுறதையோ, என்னுடைய டெய்லி ரொட்டீனை பண்ணுறனோ, என்னோடய டெய்லி ஹேபிட்ஸ் இருக்கும், அதே மாதிரி என்னுடைய வீக்னஸை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்காக கற்றுக்கொண்ட அந்த ஸ்கில்ஸை ரெகுலராக பண்ணுறதுக்கு நான் பழகிடுவேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங். இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங்கிறது படிக்கிறவங்களுக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கும், ஈவன் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லேர்னிங் ஸ்டேஜஸில் மெயினாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நான் ஒரு புக்கில் படித்தது, புக்கோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் ஒரு 25 hours ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி படிச்சிங்கன்னா அதனுடைய லேர்னிங் நீங்கள் கற்றுக்கிடுறீங்க, அதை பற்றி என்னான்னு தெரிஞ்சுக்கிடுறீங்க. 1000 மணி நேரம் அதை பற்றி என்னுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிற விஷயத்தில் நீங்கள் அதிகமாக செலவழிச்சிட்டிங்கன்னா யூ பிகம் அ மாஸ்டர் ஆஃப் இட். ஸோ முதல்ல நம்ம 25 hours நீங்கள் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காண்டி லேர்ன் பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் லேர்னிங், யூ ஆர் ஸ்டடிங் அபவுட் த திங்ஸ், யூ நோ சம்திங் அபவுட் த ஸ்கில். When you practice or when you learn more, almost 1000 hours, if you spend 1000 hours on that particular skill, you become a master of it. So learningல நீங்கள் மாஸ்டர் ஆகிறதுக்கு செய்ய வேண்டியது தான் இந்த 4 ஸ்டெப்பும். இந்த வாரத்திற்கான கோட்டு, எனக்கு ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு நான் நினச்சாலும் கரெக்டு தான், ஒரு காரியத்தை நான் செய்ய முடியாதுன்னு நினச்சாலும் கரெக்டு தான். அப்போ என்னால் ஃபர்தராக லேர்னிங் பண்ண முடியும், என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும், நான் மாஸ்டர் ஆக முடியும்னு நான் நினச்சனாலும் ஆக முடியும். இல்லை இதுக்கு மேலெலாம் என்னால் ஒன்றும் வளர முடியாது நான் நினச்சாலும் வளர முடியாது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இது ஹென்ரி ஃபோர்ட் சொன்ன கோட். இன்னொரு காணொலியில் வேற ஒரு டாபிக்கோட